கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யார் இந்த மிகாவேல் என்றான தலைப்பின் கீழே வந்துக்கிட்டு இந்த வேதவசனத்தை அணைக்க போகிறோம். பிரதான தூதர்கள் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகாவேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூசிபர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்ரியேலுங்கிறான தூதர்கள் வேதத்தில் இடப்பட்டுருக்கான்னு பார்க்கும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மிகாவேலும் அந்த லூசிபரோடு ஒரே ஈக்குவலு, ஒரே தூதர்கள் அப்படிங்கிற விஷயம் நினைப்பாங்க. தூதர்களில் இவங்க இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு ஒரே கேட்டகரிங்கிறான விஷயத்த கூட சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்துக்கிட்டு அப்படி நினைப்பது கூட உண்டுன்னு பார்க்கும். அப்போ இந்த மிகாவேல் யாருங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிகாவேல் தூதனாங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். இது ஒரு பவர்ஃபுல் தூதன் பார்க்கும். தூதர்களில் வந்துக்கிட்டு கேட்டகரியில் வந்துக்கிட்டு மிகாவேல், லூசிபர், கப்ரியேலுங்கிறதான தூதர் இருக்குது. இதில் பிரதான தூதன் யார் பார்த்தீங்கன்னா இந்த மிகாவேலுங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இந்த மிகாவேல் யாருங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்கருடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கான்னு தெரியல, முன்னாடி உள்ள வீடுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைவாசலில் அந்த மிகாவேல் படம் இருக்கும். அது மிக்கேல் அதிதூதர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே வந்துட்டு சாத்தானை மிதித்து போடுற மாதிரியும், அதுக்கு கீழே சாத்தான் வந்துக்கிட்டு வவ்வால் சைஸில் இருக்கும் அந்த சாத்தான் அந்த சித்தரிச்சிருப்பாங்க. அதில் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த மிகாவேல் அந்த மிக்கேல் தூதர் வந்துக்கிட்டு ஒரு வாளை வச்சு ஓங்கி வெட்டுற மாதிரியும், கையில் ஒரு தராசை பிடிச்சிருக்க மாதிரி இந்த படங்கள் எல்லாருடைய அந்த ரோமன் கத்தோலிக்கர் வீட்லேயும் உண்டு. இப்போதைக்கு இல்லை, முன்னாடி எல்லார் வீட்லேயும் வெளியே வச்சுருப்பாங்க. இப்படி தலைவாசலில் வச்சுருந்தாங்கன்னா பிசாசு வீடை அண்டாதுங்கிறான ஒரு நம்பிக்கை அவங்க அந்த நம்பிக்கை வந்துக்கிட்டு இந்த ரோமன் கத்தோலிக்க சபையாருக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த மிகாவேல் யாருங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிகாவேலுங்கிறான அந்த பெயர் வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 1 நாளாம் புஸ்தகம், 2 நாளாம் புஸ்தகம், அதுக்கப்புறம் தானியல் புஸ்தகம், தானியல் 10:13, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானியல் 12:1 இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா யூதா புஸ்தகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துலையும் கூட அந்த பேர் இடம் பெற்று பார்க்கும். அப்போது 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 அந்த மிகாவேல்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வேறு, அது மனிதர்களை குறிக்கிற விஷயம். அது மாதிரி 2 நாளாகமம் புஸ்தகத்துலையும் 21:2 அந்த இடம் பெற்றிருக்குன்னு பார்க்கும். இது ஒரு மனிதர்களை குறிக்கிற அந்த ஒரு பெயர் பார்க்கும். மிகாவேலுங்கிற பெயர் இடப்பட்டிருக்கு. இந்த மிகாவேலுடைய பெயருடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா தேவன் போல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 4ஆம் புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்க இடத்துல மிகாவேலுங்கிறது அது தூதரை அடையாளப்படுத்தலை, அது மனிதர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தானியல் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வர்ற அந்த மிகாவேல் சொல்லப்பட்டிருக்கு. அவரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிரதான தூதன்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. தானியல் 12:1 அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்றைக்கி இப்போ நம்ம தானியல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 10 வசனம் 13. பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவில் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆமாம், தானியலுக்கு உதவியாக இங்கே மிகாவேல் வந்த மாதிரி இங்கே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இப்போ இந்த மிகாவேல்ங்கிறதான பேருக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா கிரேக்க பதத்தில் மைக்கேல் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலத்திலேயே மைக்கேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மிகா ஏல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மிகா ஏல் தான், நம்ம மிகாவேல் கிடையாது, மிகா ஏல்னு பார்க்கும். மிகா ஏல்ங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கிரேக்க பதத்தில் G34:13 ஹூ இஸ் லைக் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கடவுளை போன்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை போன்றவர், அப்போ கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பிதாவாகிய தேவனை போல அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பிதாவாகிய தேவனை போலன்னா யாருன்னா அங்கே இயேசு கிறிஸ்துக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஒரு மிகாவேலுங்கிறதான ஒரு தூதனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மிகாவேல் யார் என்று சொல்கிறாங்கன்னா தேவ தூதனுங்கிறான்னு விஷயத்தை தான் அந்த வலைத்தடங்களெல்லாம் அடையாளப்படுத்திருக்கு. சிலர் அது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாக சொல்கிறாங்க. ஆனால் சிலர் அதை அடித்து அதை அடித்து சொல்லலை. அடித்ததுன்னா அதை இதுதான் மிகாவேல் தான் இயேசு கிறிஸ்துங்கிறதான விஷயத்த அவங்க சொல்லலான்னு பார்க்கும்.
அவங்க நினச்சிட்டு அதை வந்துட்டு அப்படி டச் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கும். ஆனால் அந்த மிகாவேல் யாருங்கிறான விஷயத்த நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம வேத வசனத்தோட பார்க்க போகிறோம். அப்போ மிகாயேல்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கடவுளை போன்றவர்னு இருக்கும். அப்போ கடவுள் யாருன்னா பிதாவாய் தேவனை அடையாளப்படுத்துது. அப்போ பிதாவாய் தேவனை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிற யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பார்க்குறோம். அவருக்கு தான் இந்த விஷயம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம நினச்சலாம் படிச்சுலாம் பார்க்கும். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு எபிரேயர் பதத்துலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹைச்சி 43:17 மிகாஏல் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு. அது ஹூ இஸ் லைக் காட், கடவுளை போன்றவன் இருக்கு. அப்போ எபிரேயர்லையும் என்னென்னா மிகாஏல்னு போட்டிங்கன்னா கடவுளை போன்றவன் இருக்கு. அதுமாதிரி கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு G 34:13 பார்த்தீங்கன்னா அதில் மைக்கேல்னு போட்டிருக்கு. அது வந்துட்டு மிகாஏல் தான். அது ஹூ இஸ் லைக் காட்னா கடவுளை போன்றவர். கிரேக்க பதமும் அப்போ எபிரேயர் பதத்தும் ஒரே ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து தேவனை போல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்காருன்னு பார்க்கும். அவர் கூட பிரதான தூதன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 14:8-9 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 8 மற்றும் 9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்போது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னை அறிவில்லானால் என் பிதாவை அறிவீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்திருந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிதாவை அறிஞ்சிருக்கீங்க, கண்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு இருக்காரு. அப்போ பிலிப்புக்கு வந்துட்டு ஒரே குழப்பமாயிட்டு, அப்படியா? அப்போ வந்துட்டு அவரை கண்டிருக்கோம், அறிந்திருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து அறியாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே. அப்போ இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டு இருக்கின்றீர்கள் இருக்கா. பிதாவை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, கண்டிருக்கீங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ என்ன மீனிங்கில் சொல்கிறாருன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான்ங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அப்போ பிலிப்பு என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா? அப்போனா எங்களுக்கு காட்டுங்க. அப்போ பிதாவை உங்களுக்கு தெரியல, பிலிப்புக்கு தெரியல, பிதா யாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ என்னைய நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இது முன்னே நீங்கள் அறிந்திருந்து அவரை கண்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி பிலிப்பிட்ட சொல்கிறாங்க, சீசர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பிலிப்பு சொல்கிறாங்க, அப்படியா? அப்படின்னு யார்? அப்போ எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியல. பிலிப்பு அவர்களை நோக்கி, ஆண்டவரே, அப்போ பிதாவை எங்களை காண்பியும் என்றார். அப்போ வந்துட்டு அது எங்களுக்கு போதுன்றிருக்கு. அப்படின்னா எங்களுக்கு பிதாவை பார்த்தாலும் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். தேவனே எங்களை காட்டுங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று சொல்றார். அப்போ பிதாவையே பிரதிபலிக்கிறவரா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். அப்போ அந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துது. அப்போ அந்த மிகாவேலுங்கிறதான விஷயம் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நிறைய வசனங்களை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் வந்து மிகாவேல் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் நிறைய வசனங்கள் நினச்சப்பலாம் பார்க்கலாம், பார்த்து நினச்சிடா இந்த பாடத்தை முடிக்கலாம் பார்க்கும். அப்போ முடிக்கும் போச்சுல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிகாவேல் யாருங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு வசனம் படித்தாச்சு. அதை இப்போ கடவுளை போல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை போலனா பிதாவை தேவனை போல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். அடுத்த வசனம் கூட படிக்கலாம். யோவான் 10:29-30 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 29 மற்றும் 30. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். போதும். அப்போ பிதா வந்து என்னில் பெரியவரா இருக்காரு, ஆனாலும் பிதா என்னில் பெரியவரா இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ வந்துட்டு நானும் பிதா ஒன்றாக ரெண்டு பேரும் ஒரே ஐக்கியமாக இருக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ தேவன் போல அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிதாவை பிரதிபலிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கோன்னு இருக்கும். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டெடுக்கிறான் இருக்கேன். அப்போ வந்துட்டு ஆனாலும் என்ன செய்ய பிதா என்னில் பெரியவர், எனக்கு தகப்பனுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். 33ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, யூதர் அவளுக்கு பிரதியுஸ்தமாக, நற்கிரிய நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறியதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உண்மையில் கல்லெறிகிறோன்னு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீ தேவன் என்று சொல்கிற, அப்போ பிதாவை தேவன் நானும் ஒன்றாக இருக்குன்னு சொன்னதுனால
அப்போ உடனே நீ தாவீதே நான் ஒன்றாக சொன்னாலும் நீ தேவனா, நீ மனுஷனாக இருக்க போச்சு எப்படி தேவன்னு சொல்லி உன்னை பிரதிபலிக்கலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து கல்லெறிய போகிறாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதை மிகாவேல் என்றால் தேவன் போலன்னு இருக்குது. அப்போ தேவன் போல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். இதான் அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆதாமை படைக்கும் போது சொல்கிறாரு நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படின்னு சொல்லிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமை யார் சிருஷ்டிக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறாரு. அப்போது அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன இந்த சிருஷ்டிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவனும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் அங்கே அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பிதாவாகி தேவன் ஆர்டர் கொடுக்காரு, அதை செயல்படுத்துறது யாருன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம சிருஷ்டிக்க போகிறோம் யாரோ ஒரு மனுஷனை. நம்ம எப்படி சிருஷ்டிக்க போகிறோன்னா தமது சாயலும் போது தமது ரூபத்தின்படி நம்ம சிருஷ்டிக்க போகிறோம்னு சொல்கிறாரு. அப்போ தமது சாயல் தமது ரூபம்னு சொல்லி தமதுங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. அங்கே நம்ம பிதாவாய் தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பேர் இருக்காங்க, அங்கே தமதுன்னு சொல்கிறாங்க பார்க்கும். அப்போ இங்கே பிதாவாய் தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு ஒன்றாக இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பிதாவாய் தேவனை பிரதிபலிக்கிறதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குமாரனாகி இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். அப்போ தேவன் போல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கார். அதுதான் மிகாவேல்ங்கிறான அந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ மிகாவேல் என்ற பேரில் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தேவன் போல் இருக்குது. அப்போ தேவன் போல் இருக்கிறவர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். இது வந்து பழைய ஏற்பாட்டில் பேர் வைக்கிறது பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பொசிஷனை வச்சு தான் பேர் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி மெல்கி சேதைக்கு என்றாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து நீதியும் ராஜா சமாதானத்தை பெறுவோம்னு சொல்லி அந்த டைட்டில் நேம்னு பார்க்கும். அதே மாதிரி மிகாயேலுங்கிறத ஒரு டைட்டில் நேம் என்ன பார்த்தீங்கன்னா தேவன் போலன்னு பார்க்கும். இந்த தேவன் போல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்கான்னு பார்க்கும். ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 1:23 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் போச்சுல அவருக்கு கொடுத்ததான ஒரு தீர்க்க தரிசனம் படிக்கலாம். மத்தேயு 1:23. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கன்னின்னா யார் மரியாதை வயிற்றுல வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போ அவருக்கு என்னென்னு இயேசு என்று பெயரிடையாகன்னு சொல்லி யோசேப்பிட்ட வந்துட்டு ஒரு தேவதூதன் வந்து அவர் வந்து சொப்பனத்தின் மூலமாக சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு பிறப்பார். இது வந்து இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் பார்க்கும். அதான் இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பதாகி ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமானு சொல்லி சொல்கிறது படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த இதை யார் சொல்கிறான்னா இங்கே வந்துட்டு கப்ரியேல் தூதன் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு சொப்பனத்து மூலமாக அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு சொப்பனத்து மூலம் ஒரு தூதன் எச்சரிக்காரு, இங்கே கப்ரியேல் தூதன் தான் இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிறக்கிற விஷயத்தை அடையாளப்படுது. அப்போ இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுது. அந்த இம்மானுவேல் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அதை இயேசு என்று பெயரிடுவாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லப்படுதுன்னு பார்க்கும். லூக்கா இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு என்று பெயரான் இருக்குது. அப்போ இயேசு இம்மானுவேல் என்றால்னா தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிறத ஒரு பெயரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மிகாயேலுங்கிறான ஒரு பெயர் இருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படுது. மீப்பர், இரட்சகர்ங்கிற பல நாமங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோதரில் அது மிகாயேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்தி எழுந்திருப்பார்கள். அப்போதும் பார்க்கும். அப்போ இங்கே சொல்லப்படுகிற உன் ஜனபுத்திற்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தை எழும்புவான் இருக்கும். ஒரு காலம் வரும், அப்போ வந்துட்டு இந்த மிகாவேல் எழும்புவான் இருக்கு. இப்போ மிகாவேல் யாருன்னா தேவன் போல ஒருவன் இருக்கு, அவர் எழும்புவார். உன் ஜனபுத்திற்காக உன் ஜனபுத்திர யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரேல் கோத்திரத்தில் உள்ளவர் தான் தானியேல் பார்க்கும். அவருக்காக நினைச்சிருவாரு, ஒருத்தர் எழும்புவார், ஒரு பெரிய அதிபதியாகிய மிகாவேல் எழும்புவான் இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா வருவார்.
யாதொரு ஜாதியாரும் தோன்றிய முதல் அக்காலத்து ஒன்றாறு ஆபத்து காலம் வரும்னு இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு ஆபத்து காலம் வரும், அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் வருங்கிற விஷயம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் உலக யுத்தம் 6000 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் உலகம் இந்த பூமி வந்துட்டு ஒரு வாஷ் அவுட் நிலம் ஆகுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகம் அழிக்கப்பட முச்சிங்க இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இதுவரை அங்கே சம்பவிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா ஜலப்பிரயம் அங்கே வந்துட்டு முழு உலகத்தையும் அழிச்சதுன்னு பார்க்கும். அழிச்சு வந்து 2ஆம் உலகத்தை வந்தாங்கன்னு பார்க்கும். அங்கே ஒரு நியாய தீர்ப்பை அங்கே கட்டளையிட்டாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 1ஆம் உலகம் அழிக்கப்பட்டு 2ஆம் உலகம் வந்துட்டு அங்கே ஸ்தாபிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 2ஆம் உலகம் அழிக்கப்பட்டு 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்க வந்துட்டு மறுரூபம் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கிறதுனால மரித்தோல் வந்து எந்திப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ எந்திக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா யார் எழுப்புறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மிகாவேல் தான் எழுப்புற மாதிரி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாய் காணப்பட்டு உன் ஜனபுத்தில் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் இருக்கு. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் யாரெல்லாம் பேர்லாம் இடம் பெற்றிருக்கோ அவர் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. பூமி தூளிலே நித்திர பணிகர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்கள் இருக்கு. அப்போ இந்த மிகாவேல் வந்து தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுப்பை எடுக்க போகிறாரு. அப்போ இந்த மிகாவேல் வந்து உயிர்த்தெழுப்பை எடுக்க போகிறாரு. அப்போ உன் ஜனத்தை புத்திர இஸ்ரவேல் ஜனங்களும் உயிர்த்தெழு வருவாங்க. பூமி தூளில் நித்திர அநேகர்னு சொல்லி போட்டிருக்கு. அநேகர்னா அப்போ உலக ஜனங்களும் உயிர்த்தெழு வருவாங்கங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அப்போ வந்து தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுற விஷயத்தை அடையல்படுத்த வருவாங்க. அப்போ பூமி தூளிலே நித்திர பண்ணுற எல்லாரும் வந்து எந்திரிப்பாங்கன்ற அந்த விஷயத்தை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மிகாவேல் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த மிகாவேல் வந்துக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு தூதன் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஒரு தூதன் வந்துட்டு மனுக்குலத்தை உயிர்ப்பிக்க முடியுமாங்கிற விஷயத்தை ஒரு கேள்விக்குறி தான் வரும் பார்க்கும். ஏனென்றால் எல்லாரும் என்ன நினைக்காங்க, சிலர் என்ன நினைக்காங்கன்னா மிகாவேல் வந்து ஒரு தூதன் நினைக்காங்க. ஒரு தூதனால் மனுக்குலத்தை வந்து உயிர்த்தெழுப்ப முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அது முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்துட்டு உயிர்த்தெழுப்ப முடியாது, மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்ப முடியாதுன்னு பார்க்கும். ஏனென்றால் உயிர்த்தெழுப்புறதுக்கு 2 பேருக்கு தான் அந்த வல்லம் இருக்குது. ஒன்று பிதாவாகி தேவனும், இன்னொன்று நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தான் இந்த உயிர்த்தெழுப்ப முடியும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மிகாவேல் சாதாரண ஒரு மிகாவேல் வந்து தேவனு கிடையாது. மிகாவேல் வந்துட்டு சாதாரண ஒரு தேவ தூதன் தான். அது இயேசு கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லி சொல்கிற ஒரு குரூப்பு, அதாவது மிகாவேல் வந்துக்கிட்டு ஒரு தூதன் தான், இது இயேசு கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லி சாதிக்கிற ஒரு குரூப் இருக்குது. அப்படி இருக்கவங்ககிட்ட ஒரு கேள்வி எப்படின்னா இந்த மிகாவேல் வந்து தான் அது வந்து உயிர்த்தெழுப்புவார், அதாவது மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்பான்னு இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுப்புறதுக்கு யாரால் முடியும்னா ஒன்று பிதாவாய் தேவனை முடியும், இன்னொன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் தான் அந்த உயிர்த்தெழுப்ப முடியும்னு பார்க்கும். பிதாவாய் தேவன் யாரை உயிர்த்தெழுப்பினார்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்து எழுப்பியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலமாக தான் உலக ஜனங்களை எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்ப முடியும்னு பார்க்குறோம். அப்போ பார்த்து இங்கே பெரிய அதிபதியாகிய மிகாவேல்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா பெரிய அதிபதியாக மிகாவேல் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுக்கப்புறம் ஏஎஸ்வி, அதுக்கப்புறம் ஐஎஸ்வி, அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா த கிரேட் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கு. த கிரேட் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கு. அது வந்துட்டு பெரிய இளவரசன், இல்லாட்டினா அது வந்து இளவரசன்னா இளைய அரசன் இருக்குது. அப்போது வந்துட்டு இளைய அரசன்னா அப்போ பெரிய அரசர் யார் பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவன், அவருடைய குமாரன் தான் இளவரசன் பார்க்கும். இவர் தான் இந்த கிரேட் வந்துக்கிட்டு பிரின்சஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த கிரேட் ஏஞ்சல்னு போட்டிருக்கு. இதுக்கு வந்துட்டு ஹீ இஸ் த கிரேட் ஏஞ்சல் போட்டிருக்கு. இந்த பிரதான தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இந்த பிரதான தூதன் யாருன்னா மிகாவேல். இந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து மனுக்குலத்தை உயிர்த்தெழுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு பார்க்கும். அந்த அதிகாரத்தை ஒரு தூதனுக்கு கொடுத்துருக்காரான்னு பார்த்தீங்கன்னா தேவன் இல்லைங்கிறான விஷயம் பார்க்கும். அப்போ வந்து உயிர்த்தெழுப்புற அதிகாரம் யாருக்கு தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துக்கு தான் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். மனுஷனை உயிர்ப்பிக்க இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அதை நம்ம படிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்களை படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 25 முதல் 29 வரை.
மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல் குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும் படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர் பிழைப்பார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கடைசி நாளில் ஒருத்தர் உயிர்த்தெழுப்ப ஒருத்தர் வருவார்ல, அவர் தான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பிழைச்சிருவீங்க அனுசரிச்சு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ உயிர்த்தெழுகிற ஒரு ஆள் வருவார், அவர் தான்னா. அவர் பார்த்திங்கன்னா அவர் சத்தத்தை கேட்குற காலம் வரும், ஆனால் அந்த காலம் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா பிரேதத்தை எழுப்புறதுக்கு எனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்காரு, மரித்தவரை எழுப்புறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்னோடய சத்தத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் மறிக்க மாட்டீங்க, நீங்கள் பிழைப்பீங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையதாக இருக்க அருள் செய்திருக்கார். அப்போ பிதாவே தேவனுக்கு அழியாமங்கிறான ஒரு விஷயம் இருக்குது. அழியாமைன்னா அவன் பிதாவாய் தேவனுக்கு மரணமே கிடையாது, அந்த அதிகாரம் இருக்குது. அந்த மரணத்துக்கு போக முடியாது, அவரால் மரணமே கிடையாது. அவருக்கு அழியாமைங்கிறதான விஷயமே கிடையாது. அது யாருக்கு கொடுத்துருக்கான தன்னோட குமாரனுக்கும் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். இந்த அழியாமைங்கிறான விஷயத்த தன்னோட குமாரனுக்கும் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அழியாமைங்கிறான விஷயத்த யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு கொடுத்துருந்தான்னு பார்க்கணும். ஆதாமுக்கு கொடுத்தாரு, தேவதூதர்களுக்கும் இந்த விஷயம் கொடுத்துருந்தாரு. யார் அந்த கட்டளை மீறுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க. அந்த பாவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அழியாமை அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு பார்க்கும். அவங்க மரணத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கும். மரணத்துக்குள்ளே போவாங்க. அந்த கீழ்ப்படியாமக்குள்ளே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஆண்டவராக கீழ்ப்படிந்தனால அவரை அந்த மரணம் ஆண்டு கொள்வதில்லைன்னு பார்க்கும். அப்போ 3 நாள் பூமியில் இருந்தாரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரணம் கிடையாது, நித்திரைன்னு பார்க்கும். 36 மணி நேரம் அவர் தூக்கத்தில் தான் இருந்திருக்கு, நித்திரைன்னு பார்க்கும். மரணங்கிறதான விஷயம் பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டான்னா திரும்ப வர முடியாதுன்னு பார்க்கும். இந்த உலகத்தில் என்ன செத்தவங்களை மறைச்சவங்களை என்ன நம்மளால இதுவரை பார்க்க முடியல, அப்படி தானே. ஆனால் மறித்தவங்க எந்திரிச்சிருவாங்க. அதை நித்திரைங்கிறதான விஷயத்த வேதம் சொல்லுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி மரணங்கிறதான விஷயம் என்னென்னா போனால் திரும்ப வர முடியாத மரணம் பார்க்கும். அதான் விஷயத்தை அடையப்படுத்துது. அது யாருக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாய் தேவனுக்கு கிடையாது, குமாரன் இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பார்க்கும். அவர் குமாரனாக இருக்கிறபடினால் நியாய தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்காரு. அப்போ நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதை சொல்லிட்டு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்க காலம் வரும். அப்போ பிரேத குழியில் அவர் தான் எழுப்புவாருங்கிற விஷயம் சொல்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தானியலில் சொல்ல முடியல, பிரதான தூதன் அதாவது மிகாவில் இருந்து தான் எழுப்புவான்னு இருக்கு. அந்த மிகாவில் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பார்க்கும். அதான் தேவன் போல ஒருத்தர்னு பார்க்கும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினி அடையும்படி எழுந்திருப்பார்கள். தானியல் 12:2 சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அப்படியே இங்கே சொல்லப்பட்டும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிகாவில் யாரை அடையாளப்படுத்துறதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா தான் இங்கே அடையாளப்படுத்துது அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, உயிர்த்தெழுப்ப யாருக்கு அதிகாரம் இருக்குங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பிதாவாய் தேவனுக்கு தான் உயிர்த்தெழுப்புறது அந்த விஷயம் செய்ய முடியும். ரெண்டாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய முடியுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 6:14 படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 6 வசனம் 14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவான் இருக்கு. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தேவன் சொல்லப்படுற விஷயம் யாருன்னு பிதாவாய் தேவன். கர்த்தரை எழுப்பினாரேன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 2வது படிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:14 படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் அதிகாரம் 4 வசனம் 14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்போதும் பார்க்கும். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுக்கு கூட தம் முன் நிறுத்துவாராக என்று அறிந்திருக்கணும். அப்போ கர்த்தராகிய இயேசு எழுப்பினவர், அந்த கர்த்தராகிய இயேசு எழுப்பின யார்? பிதாவாய் தேவன்.
அப்போ எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார்னு இருக்கும். அப்போ வந்து மனுக்குலத்தை யாரை கொண்டு எழுப்புவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் எழுப்புவாருங்கான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். அதுக்கப்புறம் யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். போதும் பார்க்கும். பிதாவானவர் மரித்தோரை எழுப்புகிறது போல, பிதாவானவர் மரித்தோரை எழுப்புகிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவர் உயிர்ப்பிக்கிறார். அப்போ பிதாவாய தேவனால உயிர்ப்பிக்க முடியும். அது யாரை உயிர்ப்பித்தார்னு பார்த்தீங்கன்னா பிதாவாய தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தார்னு பார்க்கும். குமாரன் தமக்கு சித்தமானவர் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமக்கு சித்தமானவர் அப்படின்னா அவருக்கு யாரை எழுப்பணும் சித்தமாக இருக்கிறாரோ அவரை தான் எழுப்புவாருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ உயிர்த்தெழுப்ப யாரால முடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று பிதாவாய தேவனால முடியும், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால உயிர்த்தெழுத்த முடியும்னு சொல்லி படுதுன்னு பார்க்கும். மிகாவேல் வந்து அங்கே உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான விஷயத்த அங்கே வந்து தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. மிகாவேல் வந்து அங்கே வந்துட்டு பூமியின் தூரில் நித்திரை பண்ணோட எழுப்புறான்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மிகாவேல் யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இருக்க முடியுங்கிற விஷயத்த இந்த வேத வசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, யோவான் 6ஆம் அதிகாரம் 39, 40, 44 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனங்கள் 39, 40 மற்றும் 44. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யோவான் 5:21 படித்தோம். என்ன படித்தோன்னா இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுப்புறாரு. அவர் இயேசு கிறிஸ்துக்கு சித்தமானவர் தான் அவரை எழுப்புறாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே படித்தோன்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா யாரை எழுப்புறான்னு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவது எனக்கு சித்தமாக இருக்கிறது. எழுப்புவது என்னை அனுப்பின பிதாவிற்கு சித்தமாக இருக்குன்றது. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்காங்களோ இயேசு கிறிஸ்துனுடைய போதனை யார் கேட்குறாங்களோ அவங்கள தான் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எழுப்ப போகிறார். முதலாவது உயிர்த்தல்ல எழுப்ப போகிறது அவர் தான் பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களை எழுப்புவார்னு பார்க்கும். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவனை நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினதுக்கு சித்தமாக இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ விசுவாசிக்கிறவங்கள தான் தேவன் எழுதுறாரு. அவரை குமாரனை கண்டு விசுவாசிக்கிறவங்க, அப்போ இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் கண்டு விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து போதனை பின்பற்றுறவர்களை அவர் எழுப்பி என்ன நினைச்சிட்டாருன்னா நித்திய ஜீவனுக்கு வந்துட்டு பாத்திரவானா அவர் வந்து மாத்திரான்னு பார்க்கும். உலக ஜனங்களை எழுப்புவார். அவர் நினைச்சிட்டார் ஒரு வாய்ப்புகளை கொண்டு போகிறார். 5 வருட அரசாட்சியில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொண்டு போய் அப்போ அவங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படுது. அந்த சத்தியத்தை நிலைநிறுத்தாங்கன்னா அவங்க நித்திய ஜீவனை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளலான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 44ஆம் வசனத்தை என்ன சொல்லணும்னா என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வாரான், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கறதுக்காக அங்கே இயேசு கிறிஸ்துட்ட வாரான். இயேசு கிறிஸ்து போதனையே கேட்க வாரான்னா அது யார் வந்துட்டு இழுத்துக்கொள்றான்னா பிதா ஒருத்தன் இழுத்து கொள்ளாவிட்டால் வந்துட்டு என்ன பண்ணால் இயேசு கிறிஸ்து போதனை கேட்க வரமாட்டான்னு பார்க்கும். அப்போ வந்து உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்டவர்கள் யாருன்னா அந்த 1,46,000 பேரும் நித்திய ஜீவன சுதந்திரத்துக்கு கொள்ளுறோம் இவர்கள் தான் பார்க்கும். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்னா பிதாவை தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் இவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து போதனையை கேட்க வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு அப்போது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கிட்ட போதிச்சார். அதுக்கப்புறம் அந்த போதனை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சீஷர் மூலமாக முழு உலகத்துக்கும் அது என்ன செய்யுது சத்தியம் டெவலப் ஆகிட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் அவருடைய போதனை எல்லாமே சத்திய வேதமாக பைபிளில் இருக்குது. இதை யாரெல்லாம் விசுவாசிக்காங்களோ அவங்க எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்கு அங்கே சுதந்திரத்துக் கொள்வார்கள்ங்கிற விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது. அப்போ உயிர்த்தெழுப்ப யாரால் முடியும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் முடியும், இன்னும் பிதாவாய் தேவனால் இருக்க முடியும் பார்க்கும். அந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதை அடையாளப்படுத்துது அவங்க அனுசரித்து சொல்லப்படுது. அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவினுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ மேலும் பிதாவானவர் மகிமையினாலே கிறிஸ்துவ மருத்துவம் எழுப்பப்பட்டது போல. அப்போ கிறிஸ்துவை யார் உயிர்த்தெழுப்பினான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிதாவாய் தேவன் உயிர்த்தெழுப்பினான்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம உயிர்ப்பிக்கப்பட முடியும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ உயிர்ப்பிக்க யாரால முடியும்னா அவனு பிதாவாய் தேவன் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அந்த மிகாவில் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானியேல் 12:1 பிரதான தூதன் மிகாவேலுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த பிரதான தூதன் யாரை அடையாளப்படுத்தினா வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கலாம். படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 15, 16, 17 படிக்கலாம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 15 முதல் 17 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய இந்த 2ஆம் வருகையில உயிர்த்தெழுப்புற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான்னு பார்க்கும். அதோட கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். கர்த்தருடைய வருகையை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவரும் முந்திக் கொள்வேன். கர்த்தருடைய வருகை அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து தான் அந்த உயிர்த்தெழுதலை நடப்பிப்பாருங்க சேர்த்து சொல்கிறாரு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இருக்கு. அப்போ வந்து கர்த்தர் வராரு. அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அந்த பிரதான தூதன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அவரோட சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ முதலாவது வந்துட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க உயிர்த்தெழுந்து போவாங்க. பின்பு உயிரோடு இருக்க நாம வந்துட்டு மேகங்கள் கூட அவரோட எதிர்கொண்டு போவோம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் விவிதமாக இப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போன்றிருக்கு. அப்போ வந்து இது பிரதான தூதன் வந்துட்டு வராரு. வந்து தான் எழுப்புறான்னு பார்க்க பிரதான தூதோட சத்தத்தோடுன்றிருக்கு. அந்த பிரதான தூதன் சத்தத்தோடுன்னு பார்த்தீங்கன்னா அதோட யார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர் வந்து ஒரு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம்னா எப்படின்னா பிரேத குளிர் அனைவரும் அவரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும்ன்றிருக்கும். அப்போ முதலாம் வருகையில் வந்து அங்கே வந்து உயிர்த்தெழுப்பினார் யார்? லாசரை எப்படி எழுப்பினார் பார்த்தீங்கன்னா லாசருவே எழுந்து வான்னு உரத்த சத்தத்தோடு நினைச்சிட்டு கூப்பிட்றான்னு பார்க்கும். அவர் வந்து எழுந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி நினைச்சுறாருன்னா அவருடைய சத்தம் வந்து உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யோவான் 11 அதிகாரம் 43, 44 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனங்கள் 43 மற்றும் 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ வந்துட்டு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அப்படின்னு சொல்லினா இங்கே பிரதான தூதன் என்ன இங்கே லாசருவே எழுந்து வான்னு சொன்ன மாதிரி உலக ஜனங்களை சத்தத்தோடு எழுப்புற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் வந்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை படிக்கும் பட்சத்தில் பிரேத குளிர் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் நாள் வரும். சத்தத்தினா எழுந்து வாங்கிறான ஒரு சத்தத்தோடு எழுப்புற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த பிரதான தூதனையான அந்த கிரேட் ஏஞ்சல்ங்கிற விஷயத்த சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு மிகாவேல் எங்கே சொல்லப்பட்டுங்கிற விஷயத்தை படிக்கலாம். பழைய ஏற்பாடெலாம் வந்து படித்தாச்சு. அப்போ வந்துட்டு மிகாவேலுங்கிறது விஷயம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிற விதங்கிற விஷயத்தை படித்தாச்சு. புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இந்த மிகாவேலுங்கிற விஷயத்தை 2 வசனம் இருக்குது. ஒன்று யூதாவில் இருக்குது, இன்னொன்று வெளிப்படத்தில் இருக்குது. அது அதை கூட படிச்சிடலாம். யூதா 9 படிக்கலாம். யூதாவின் நிருபம் வசனம் 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். போதும். அப்போ வந்து பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசே சரீரத்தை குறித்து பேசின போது இருக்கு. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு தர்க்கித்து பேசுகிறாரு. அப்போ கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே
மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் போச்சில் அங்கே வந்துக்கிட்டு சாத்தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்கிறார், நீ என்ன சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொள் அப்படிங்கான்னு சொல்லும் போச்சில் இந்த சாத்தானையே வந்துக்கிட்டு கடிந்து கொள்கிற வந்துக்கிட்டு சக்தி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாதுன்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது மத்தேயு 4:9, நீர் என் சாஸ்தாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை நமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று. அப்போ கர்த்தர் கணிந்து கொண்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே மிகாவேல்ங்கிறது யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்த அவர் தான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானை கடிந்து கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சாத்தானை கடிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை யாரால் மட்டும்தான் முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால தான் அதை கடிந்து கொள்ள முடியும் பார்க்கும். வேறு யாராலையும் அவனை கடிந்து கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுது. அப்போ மிகாவேல் யாரை அடையாளப்படுத்தி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யூதா புத்தகத்தை சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா பிரதான தூதன் மிகாவேல் வந்துக்கிட்டு மோசையின் சரீரத்தை கொடுத்து அங்கே தரிக்க ஆரம்பிச்சில் அங்கே வந்துட்டு கர்த்தர் கணிந்து கொள்வார்னு சொல்லி கணிந்து கொள்றான்னு பார்க்கும். இது எங்கே சம்பவிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது உபாகத்தில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த உபாகத்தில் வந்துக்கிட்டு நம்ம படித்தோம்னா அங்கே மிகாவேலுங்கிறான பேர் அங்கே இருக்குதாங்கிறத படித்தோம்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும். உபாகம் 34ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 34 வசனங்கள் 4 முதல் 6 வரை. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கர்த்தர் தான் அங்கே போட்டிருக்கணும் இல்லையா. இங்கே வந்துட்டு மிகாவேலுங்கிறான விஷயம் சொல்லப்படலாம் பார்க்கும். இங்கே வந்துட்டு எடுத்துடாது அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசத்தில் அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலே உள்ள பெத்பேராக்கு எதிராக பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்நாள் வரைக்கும் ஒருவன் அவனுடைய பேதக்குறையை அறியான் இருக்கு. அப்போ வந்து யார் தான் வந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு இந்த விஷயத்த கர்த்தர் தான் அங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதர்கள் வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறான்னு பார்க்க இங்கே தான் வந்துட்டு என்ன பண்ணோன்னா சாத்தான் வந்துட்டு தர்க்கிச்சு போராடி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து இங்கே வந்து கர்த்தர் தான் சொல்லப்பட்டிருக்கு, இங்கே வந்து மிகாவேல் என்று சொல்ல பார்க்கணும். அப்போ இங்கே கர்த்தர் தான் இங்கே கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு, அங்கே யூதாவில் மிகாவேல்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ கர்த்தரும் மிகாவேலும் ஒன்று தான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த யூதா நிர்வாகக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் தான் அங்கே பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வசிக்கும் போச்சில் இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் சீசர்கிட்ட சொல்லியிருப்பார். சீசர்கள் வந்து பின்னாட்களில் வந்துட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா சேவான் என்ன சொல்வார் பார்த்தீங்கன்னா அங்கே மோசேக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூதன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் அவரை தான் நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லுவார்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த பூமியில் இருக்கும் போச்சில் வந்துட்டு அவங்க ஒன்றும் மறைக்காமல் என்ன சொன்னார்னு பார்க்கணும். அதான் பிதாவர்கிட்ட நான் என்ன கேட்டேனோ நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட மறைக்காமல் வந்துட்டு சொல்லிட்டேங்கிறான விஷயம் சொல்லியிருப்பார்னு பார்க்கும். அவர்கிட்ட கேட்ட வச்சு ஆற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டேங்கிறான்னு சொல்லுவார்னு பார்க்கும். அதனால தான் சீசர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அப்போ யூதா 9 சொல்லப்பட்ட விஷயமும் உபாகம் 34 சொல்லப்பட்ட விஷயமும் ரெண்டும் ஒன்று தான். அங்கே மிகாவேல்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்கே கர்த்தர் சொல்லப்பட்ட ரெண்டும் ஒரே விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, வானத்தில் வந்துட்டு அங்கே வெளிப்படுத்தல 12ஆம் அதிகாரத்துலேயும் அங்கே மிகாவேலுங்கிறதான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 7 to 9 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 7 முதல் 9 வரை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வானத்தில் யுத்தம் உண்டாயிடுச்சு. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் இருக்கு. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கவில்லை இருக்கு.
வானத்தில் அவர்களுக்கு இருந்த இடமும் இல்லாமல் போச்சுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வானங்கிறது வான மண்டலத்தை அடையாளப்படுத்துது. அப்போ மிகாவேல்னா தேவனோட அங்கே இயேசு கிறிஸ்துவங்க யுத்தம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தும், போராடுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். உலகம் அனைத்து மோசம் போக்க பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பத்தை தள்ளப்பட்டது, அது பூமியில் விழ தள்ளப்பட்டது, அதோடு கூட தூதர்களும் தள்ளப்பட்டாருன்னு இருக்கும். அப்போ வந்துட்டு சாத்தானோட போர் செய்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருக்குன்னு பார்க்கும். அந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வான மண்டலத்தில் தான் இருந்தது ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும். இந்த வான மண்டலத்தில் யார் இருக்கான்னா சாத்தான் இருக்கான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபேசியர் 6:12 படிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ வந்துட்டு அங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் போராடல, அந்த போராட்டம் யார்கிட்டலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்துட்டு மனதில் போராடுறான். அங்கே வந்துட்டு ஃபிசிக்கலாகவே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன நடக்குன்னா அந்த சாத்தானை வந்துட்டு அதை என்ன பண்ணா அவனை பிடிச்சு பாதாளத்தை கெட்டி போடுறதுக்காக தான் அங்கே வராரு. அப்போ வந்துட்டு அவன் என்ன வான மண்டலத்தில் வரமாட்டேன்னு சொல்லி அவனை வந்து அடம் பிடிக்கான். அவனை என்ன சங்கிலியில் கெட்டி இழுத்து என்ன பாதாளத்தை அடைக்க போகிறான்னு பார்க்கும். ஏன்னா 1000 வருட அரசாட்சி வந்து பூமியில் ஸ்தாபிக்கப்பட போது அதுக்கு முன்பாக பாதாளத்தில் இருக்கிற என்ன சொல்றேன்னா பாதாளத்தில் இருக்கிற இந்த மக்களெல்லாம் உயிர்த்தெழுப்பி என்ன செய்தாருன்னா பூமிக்கு கொண்டு வர போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா வான மண்டலத்தில் இருக்கிற சாத்தான் இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா 1,40,000 பேர் நினைச்சாங்க எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் இறங்கி வர ஏறுகிறவங்க இறங்கிடுவாங்க இருப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ என்ன செய்வானா இவன் இடையில இருந்து வந்துட்டு அவங்கள தடை செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால அவனை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவனை கெட்டவிழ்த்து எங்கே போனார் பார்த்தீங்கன்னா பாதாளத்தை கெட்டி வைப்பான்னு பார்க்கும். அதுக்காக தான் இங்கே அந்த ஒரு யுத்தம் நடக்க போது பார்க்கும். ஆனால் அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:1-2 படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 1 மற்றும் 2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போது பார்க்க ஒரு தூதன் வந்து பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலையும் பிடித்து தனது கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அந்த ஒரு தூதன் சொல்றாள், அது யாருன்னா பிரதான தூதன், அதான் மிகாவேல். அந்த மிகாவேல் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாத்தான கூட்டத்தையும் பிடித்து கொண்டு எங்கே கட்டி வைக்கிறான்னா இங்கே பாதாளத்தில் கட்டி வைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த பாதாளத்தில் கட்டி வச்சு ஒரு சீல் போட்டுறான்னு பார்க்கும், முத்திரையை போடுறான்னு பார்க்கும். ஏனென்றால் முத்திரை மோதிரம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்குது, அவர் தான் முத்திரை போட முடியும்னு பார்க்கும். அதனால தான் வந்து அந்த முத்திரை போடுறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பிசாசுகள் யாருக்கு தான் பயப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பயப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு தூதன் யாரை அடையாளப்படுத்தும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சலாம். லூக்கா 4:41 படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். அப்போ பிசாசு யாரை கண்டு பயந்து தெரிச்சு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து தான் தெரிச்சு ஓடுதுன்னு பார்க்கும். நீ தேவனுடைய குமார கிறிஸ்து என்று சொல்லி சத்தம் விட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு ஓடிட்டுன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் பயப்பட முடியும் பார்க்கும். வேற எந்த தூதனை கண்டு அது பயப்படாமல் பார்க்கும். அப்போ அந்த தூதன் யாரா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு தான் பார்க்குறோம். அதோட படிக்கலாம். இதே விஷயத்த மத்தேயு 8:29-32 வரை படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 29 முதல் 32 வரை. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்தி விடுவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின.
அப்போ வந்து சாத்தானை துரத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கூட கொடுத்தாருன்னு பார்ப்போம். அப்போ தான் அதனால தான் நினச்சுன்னா அந்த பிசாசுக்கள் நினச்சது அவருடைய வார்த்தைக்கு கண்டு எடுத்தது ஓடுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில காலத்துக்கு முன்னே எங்களையே வேதனைப்படுத்த வந்தேன்ட்டுருக்கு. அப்போ ஒரு காலம் இருக்குது. எப்போ காலம் இருக்குன்னா அப்போ 1000 வருட அரசாட்சியில் அவர் கட்டி போட போகிறான்னு சொல்லப்படுது. அப்போது அந்த காலம் இருக்குது. இப்போ ஏன் எங்களை வந்துட்டு கட்டி போட வாரீங்க, எங்களை அவுழ்த்து விடுங்க, எங்களை வந்துட்டு இங்கேருந்து அவுத்து எங்கே விட்டுருங்கன்னா எங்களை கட்டி போட்டுறாங்க, எங்களை வந்துட்டு அவுத்து விட்டுருங்கன்னு சொன்னோன்னா பன்றிக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கான்னு பார்க்கும். அதை நினச்சது பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ளே வந்து இந்த மனுஷனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அது வந்து இது போகும்போச்சுல பார்த்தீங்கன்னா பன்றிக்குள்ளே போய் பன்றியை கொண்டுட்டு அது நினச்சது அது ஸ்தலத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். அப்போ தான் ஒரு வசனம் சொல்லப்படுது. அது வந்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் இன்றி வேறொன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாவதுக்கும் இந்த ஜீவன் பரிபூரணம் அடைய வந்தேன் இருக்கு. அப்போ சாத்தான் வந்து இங்கே என்ன கேட்குன்னா அந்த மனுஷர்கிட்ட அவனால் இருந்து கொல்ல முடியல கடைசி வர. ஆனால் நான் போகும்போது ஏதாட்டும் கொண்டுட்டு போவேன்னு சொல்லி தான் இங்கே ஒரு பன்னிக்குள்ளே போய் புகுந்து அங்கே வந்துட்டு பன்னியை சாகடிச்சிட்டு போகுதுன்னு பார்க்கும். ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது வசனம் படித்தோம். என்ன படித்தோம்னா தானியேல் 10ஆம் அதிகாரம் படித்தோம். அந்த 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மிகாவேல் வந்த மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மிகாவேல் வந்து அங்கே வந்துட்டு தானியேல் வந்து பலப்படுத்துகிற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் தான் நம்ம படித்தோம் வந்துக்கிட்டு மிகாவேலை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகாவேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானியேல் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து செத்தவனை போல் அங்கே விழுந்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் விஷயத்தை பார்த்து தான் அவருடைய ரூபத்தை பார்த்து அந்த விழுந்து கிடக்கிறான்னு பார்ப்போம். அதை கூட நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம படித்த வந்துக்கிட்டு தானியேல் 10:13 படித்தோம். ஏன்னா வந்துக்கிட்டு ஆனால் பிரதான அதிபதியாகிய ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவி வந்தான்ருக்கு. அப்போ அதிபதியாகினா அங்கே வந்து பிரின்சஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த கிரேட் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீ இஸ் த கிரேட் ஏஞ்சல்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தீங்கன்னா அது சொல்லப்படும். 5ஆம் வசனம் நான் படிக்கேன். தானியேல் 10:5 என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாச்சின் தங்க கச்சையையும் கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிய பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனத்து கூட்டத்தில் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் போச்சு, என் உருவமும் மாறி வாடி போச்சு. நான் திடனற்றவனாக போனேன். அவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் கேட்டபோது நான் முகங்குப்புற விழுந்து நித்திரை போயிற போல தரையில் முகங்குப்புற விழுந்து கிடந்தேன் இருக்கு. இதோ ஒருவன் என் கையை தொட்டு என் முழங்கால்களும் எனது உள்ளங்காலின் தரையில் ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தான். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரிலே நீ கவனமாய் இருந்து காலூன்றி நின்று நில் என்றான். அந்த வார்த்தையை அவன் என்னென்று சொல்கையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்போ வந்து அந்த தூதனை பார்த்து அந்த மிகாவேலை பார்த்த உடனே அவர் பார்த்து செத்தவன் போல் அங்கே விழுந்துறாரு, மூங்குப்புற விழுந்துறாரு. ஏன்னா அவருடைய கேரக்டரை பார்த்தோம் அவருடைய பொசிஷனை பார்த்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விழுந்துறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அதை தான் சொல்லப்போது யாரும் இந்த மிகாவேல் சொல்லப்படுன்னு பார்க்கும். அந்த மிகாவேலுடைய அவருடைய எப்படி வந்தாரோ அந்த பொசிஷனை பார்த்து சொல்லிட்டு தான் அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தார், அவர் கால் எப்படி இருந்துச்சு, அவருடைய ரூபம் எப்படி இருந்துச்சுங்கிற விஷயத்தை அங்கே பார்த்து இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இதே விஷயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். வெளிப்படுத்தல் 1:13 படிக்க, அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நீல் அங்கி தரித்து மார்பகத்தில் பொற்கச்சையும் கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பாக ஒருவரை கண்டேன். மார்பு அருகே பொற்கச்சைன்னு சொல்லப்பட்டு பார்க்க. அங்கே பார்த்தீங்கன்னா தானியேலில் சொல்லும்போது தங்க கச்சைன்னு இருக்காங்க, மார்பு அருகேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அங்கே என்ன சொல்லப்பட்டீங்கன்னா அறையில் என்னது உப்பாச்சின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்தாங்க.
அதே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மார்பு அருகேன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்துட்டு இடுப்பு கச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கும். மார்பு கீழே பற்ற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். மார்புரையில் பொறிச்சு கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிறு வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையினை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினியை போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கண்கள் அக்கினியை போல இருந்தது. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசம் போல வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவளர்ச்சி சத்தம் போல இருந்ததுன்னு இருக்கு. இங்கே அதை பார்த்தீங்கன்னா அவருடைய கால்கள் துளக்கப்பட்ட வெண்கலம் போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் சத்தம் பார்த்தீங்கன்னா ஜனக்கூடத்தின் ஆரவாரத்தை போல இருந்ததுங்கிற அனுஷம் சொல்லப்படுது. அவர் கண்கள் எரிகிற தீபங்களை போல இருந்ததுங்கிற அனுஷம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தான் இது வந்துட்டு யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது சொல்றாரு, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல இருந்ததுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அவருடைய முகம் வந்துட்டு மின்னலு போல பிரகாசித்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அவர் கண்கள் எரிகிற தீபம் போல இருந்துட்டு இருக்கு. தானியேலில் சொல்லும் போச்சுல அவருடைய முகம் வந்து மின்னலை போல பிரகாசித்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வெளிப்படத்தில் சொல்லும் போச்சுல அவருடைய முகம் வந்துட்டு வல்லமை போல சூரியனை போல பிரகாசித்ததுங்கிறது சொல்லப்படுது. நான் அவரை கண்ட போல செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவரே தம்மை வலது கரத்தை என்மேல் வைத்து பயப்படாதே அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்க. இங்கே வெளிப்படத்தில் சொல்லி அவர் பயப்படான்னு சொல்லி யோவானை எழுப்புறான்னு பார்க்கும். அதே மாதிரி அங்கே தானியேலே நினைச்சாரு. தானியேல் வந்து செத்தவன் போல நினைச்சாரு விழுந்துறாரு. நித்திரை பண்ண மாதிரி முகம் கூப்பிட்டு விழுந்துறாரு. பயப்படான்னு சொல்லி அங்கே எழுப்புறான்னு பார்க்கும். அப்போ வந்து தானியேல் கண்ட அந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்தினா அங்கே இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்து. அது மனுஷகுமாரை போல ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒரு புருஷனை கண்டேன்னு இருக்கு. புருஷன் தேவதூதன். இங்கே அதை பார்த்தீங்கன்னா அங்கே மனுஷகுமாரனை போல ஒருத்தர் கண்டேன்னு இருக்கு. அப்போ அங்கே பார்த்த அந்த தானியேல் 10:13 கண்ட அந்த மிகாவேலும் இங்கே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கண்ட அந்த யோவான் கண்ட அந்த மனுஷகுமார் ஒப்பானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒருத்தர் தான் அடையாளப்படுத்துது. அந்த மிகாவேல் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ அந்த மிகாவேல் யார் ரூபமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வெளிப்படத்தில் சொல்லப்பட்ட இந்த ரூபத்துக்கு ஒப்பானையாக இருக்கிறாரு. அவர் யார் பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ மிகாவேல் என்றால் பார்த்தீங்கன்னா தேவன் போலன்னு சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ தேவன் போல இருக்கிற யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அப்போ இந்த மிகாவேல் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அவர் பிரதான தூதரில் ஒரு உத்தராவாக அங்கே செயல்பட்டார்னு பார்க்கணும். அவர் வந்து தேவதூதனாகவும் அவர் செயல்பட்டார்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் தேவதூதனாக அங்கே செயல்படுதான்னு பார்க்கும். அப்போ மிகாவேல்ங்கிறது வேற ஒரு தூதன் கிடையாது. இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட ஒரு டைட்டில் நேம் தான் நம்ம பார்க்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒரு டைட்டில் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பல நாமங்கள் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு நாமம் தான் மிகாவேலுங்கிறான ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும். இதுதான் அந்த ஒரு விஷயம் பார்க்கும். இவ்வளோ நடு பெருமுறை கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரியப்பாராக. ஆமென்.